கோமதி சாப்பாடு போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெளியே போயிட்டு சரவணன் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, கதிர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பழனி கேட்குறாரு, ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, கதிர் வருவான், பத்திரிக்கை காட்டலாம் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு பழனி உள்ளே போகிறாரு. என்னக்கா இன்னும் சாப்பிட வரலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியா? வெளியே சரவணன் பத்திரிக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், கதிர்கிட்ட காட்டலான்னு அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அப்படியா, சரி வரட்டும், நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்படியே கதிர் வராரு. வந்த உடனே என்னப்பா வேலை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. நல்லா தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த பத்திரிக்கையை நீ பார்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வாங்கி பார்க்குறாரு. என்னென்ன பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டிங்களா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார், நீ என்ன பண்ண அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இல்லை இல்லை கதிர், நான் பண்ணல, அப்பா தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவனுக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கானே அப்படின்னு கதிர் கேட்குறாரு. நீ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பிடிக்கும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நல்லா தானே இருக்குது, பேர் எல்லார் பேரும் போட்டிருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு சரவணன். அப்படியே வராரு. வந்தவொடனே சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு கதிர். அப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க கோமதி. இதுக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும்போது என் முந்தானியை பிடிச்சிட்டே சுற்றுவான், இப்போ எப்படி பேசிட்டு போகிறான் பாரு, சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கதிர் மறுபடியும் வராரு, வந்து உட்காராரு. கோமதி அவ்வளோ ஆர்வமாக சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனவொடனே அப்படியே உட்காந்துட்டு காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்காரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது அப்படின்ற ஆச்சி கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் கத்துற, நீ கத்துறா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கேட்காதா, கத்தாத நீ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இல்லை இவ்வளோ பெரிய காயமாக இருக்கே, அது நான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், சரியா மருந்து போட்டால் சரியாயிடும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை இல்லை நீங்கள் வாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற ஆச்சி சொல்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்காத, புரியுதா, நீ போய் கட்டிலில் படு, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை இல்லை வேண்டாம், உங்களுக்கு காயம் பட்டிருக்கு, நீங்கள் கட்டிலில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது தயவுசெய்து கேட்குறியா, நீயே போய் படுப்போ, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போய் தூங்குறாரு. எல்லாருமே பத்திரிக்கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போது பாண்டியன் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், யாராருக்கு எவ்வளோ பத்திரிக்கை வேணுமோ எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா மீனா, நீ எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா, எனக்கு வந்து லீவு தர மாட்டாங்க, ஏன்னா நிறைய நான் லீவ் எடுத்துட்டேன், என்னால் லீவ் போட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி அடுத்தது யார் யார் எங்கெங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுட்ருக்காரு. இல்லைம்மாம்மா, எங்கள் வீட்டில் கூப்பிட்டா மட்டும் போதாது, ராஜி வீட்லேயும் கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எப்படிம்மா அங்கே போய் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், நானும் இவரும் போகிறோம், எகுத்த மாதிரி தானே இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை அங்கே போனால் கண்டிப்பாக ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அங்கே போ, ஆனால் ஏதாவது பேசினான்னா கொஞ்சம் அமைதியாக வந்துரு, எதுவும் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. அடுத்தது நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கேட்டுட்ருக்காங்க. சரவணன், நீயே போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடு, எங்கே மீனாவோட அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயா, நானா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அனுப்புங்க அனுப்புங்க, இவர் தான் அங்கே கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதே மாதிரி பழனி எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்கெங்கே போகணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எல்லா இடத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க கதிரை. போயிட்டு நம்ம பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு.